Hi friends, welcome to DC Home Cook. இன்னைக்கு சுவையான சன்னா மசாலா ரெஸ்டாரண்ட்ல பண்ற மாதிரி நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். நான் இன்னைக்கு பூரிக்கு செய்ய போறேன். இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைகள ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் சுண்டல் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடலையை மினிமம் 8 மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் கடலை நல்லா வேகும். கடலை நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, கொஞ்சமாக கல்பாசி, பிரிஞ்சி இலை 1, சோம்பு 1/4 ஸ்பூன் நல்லா பொரிஞ்சதுமே வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி கூட சேர்த்து செய்யலாம். நான் இப்போது 2 பெரிய வெங்காயம் ஸ்லேஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக சுண்டல் வேக வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசால் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. வேக வச்ச சுண்டலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 20 சுண்டக்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் திக்காக வரும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். கூடவே 1 ஸ்பூன் சன்னா மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. மல்லி இலை தூவி இறக்குனா சுவையான சன்னா மசாலா ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.